வெல்கம் டு மை சேனல். பணத்தால் வாங்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வாங்கவே முடியாது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று நேரத்தை நம்ம பணத்தால் வாங்க முடியாது, சரிங்களா? போனது தான். இப்போ காசு நம்ம நிறையா வச்சுருக்கோம் அப்படின்னா, அதாவது போன நேரத்தை நம்ம உடனே எனக்கு அது வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அது கிடைக்காது, சரிங்களா? வாங்க முடியாது, அதுதான் உண்மை, ஓகேங்களா? போன நேரம் கிடைக்காது. எவ்வளோ காசு இருந்தாலும் போனது தான். அடுத்து சந்தோஷம். காசு பணம் இருக்கிறவங்கக்கிட்ட இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அது கஷ்டத்துலேருந்து மேலே வந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள். இப்போ சந்தோஷங்கிறது காசு பணம் இல்லைனாலுமே அதாவது குடிக்கிறதுக்கு ஒரு நேரம் கஞ்சி இல்லைனாலுமே அவங்க குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. இருக்கிறத ஆள் கொஞ்சமாக பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இதை காசு பணத்தை வச்சுருந்து அந்த சந்தோஷத்தை நம்ம வாங்கவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்து அமைதி. அமைதி அப்படிங்கிறது நம்ம காசு பணம் இருக்குங்கிறதுனால நம்ம அமைதியாக இருக்கலாம், நம்மளுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, சரிங்களா? காசு பணத்தை எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி சேஃப்டி பண்ணணும், இன்னும் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதனால் நம்மளோட நிம்மதியாக போயிடும், சரிங்களா? நமக்கு ஒரு அமைதி கிடைக்காது, சரிங்களா? மனசுக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா மனசு நிம்மதியாக இருந்தால் தான் நம்மளுக்கு அமைதி கிடைக்கும், சரிங்களா? அதை புரிஞ்சு நடத்துங்க. காசு பணத்தால் அமைதியாக வாங்க முடியாது. அன்பு காசு பணத்துக்காக வர்ற அன்பு அது நிலைக்குமா அப்படிங்கிறது உண்மை இல்லை, சரிங்களா? நிலைக்காது. கஷ்டத்தில் இருக்கும்போது உண்மையான அன்பு இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படின்னா அதுதான் அன்பு, சரிங்களா? காசு பணத்தால் வாங்க முடியாததுன்னா அது அன்பு, சரிங்களா? அதை எவ்வளோ நீங்கள் காசு பணம் கொடுத்து வாங்குகிற அன்பு உண்மையாக இருக்காது. அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வருது பார்த்திங்களா, அதுதான் உண்மையான அன்பு. அதனால் காசு பணத்தால் அன்பை விலைக்கு வாங்க முடியாது. நெக்ஸ்ட் குணங்கள் காசு பணத்தை வச்சு வாங்க முடியாது. காசு பணம் இருக்குது அப்படிங்கன்னா அவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. காசு பணம் இல்லாதவங்க கெட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சரிங்களா? காசு பணம், அது பணம் காசு அப்படிங்கிறத விட நல்ல குணம் இருக்கா, அந்த குணம் இப்போ உங்கள்கிட்ட காசு பணம் இருக்குது, அந்த காசை கொடுத்துட்டு உங்களுக்கு குணத்தை வாங்க முடியுமா? எனக்கு என் நல்ல குணம் வேணும், எல்லாருக்கும் நல்லதே பண்ணுற குணம் வேணும் அப்படின்னு உங்களால் அதை எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் குணங்களை நம்ம விலைக்கு வாங்கவே முடியாது. அதை புரிஞ்சு நடந்துக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆரோக்கியம் அப்படிங்கும்போது நம்ம மருந்து மாத்திரை காசு பணம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் வாங்குகிறோம், சாப்பிட்றோம். இருந்தாலும் நம்மளோட ஹெல்த் நல்ல சாப்பாட்டில் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கணும், சரிங்களா? அதாவது கஞ்சியில் இருக்கிற சத்து நம்ம அதிகமாக பெரிய ஹோட்டலில் போய் நல்ல என்னன்னா ருசியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் இருக்காது, சரிங்களா? கஞ்சியில் இருக்கிற மாதிரி மற்ற இதுலேயுமே இருக்காது. அந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கிற காய்களில் கீரைகளில் இருக்கிற சத்து மற்ற இப்போ ஹோட்டல்லையோ மற்ற வெளியிலேயே எங்கேயோ போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த இதில் கிடைக்கவே கிடைக்காது. டேஸ்ட்டுக்காக வேணால் சாப்பிட்லாம், ஆனால் ஆரோக்கியத்துக்கு இயற்கையாக விளையக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் அதுகளில் தான் கிடைக்குது, சரிங்களா? அதனால் மருந்து மாத்திரைகள் அதுகளை சாப்பிட்றத விட நம்ம அதிகமாக காய்கறிகள் ஃபுட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம்னாவே நம்மளோட ஆரோக்கியத்தை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதுவும் போல் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி, தியானம், யோகா இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னாவே நம்மளோட ஹெல்த் இன்னமும் ஸ்ட்ரென்த் ஆரோக்கியமாக இருக்கும், சரிங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் நம்ம செய்கிற உடற்பயிற்சியிலேருந்து தான் இருக்குது நம்மளோட ஆரோக்கியம், சரிங்களா? அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்மளோட ஹெல்த் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்து மரியாதை. நம்மளுக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம காசு பணத்தை வச்சு மரியாதையை வாங்க முடியாது, சரிங்களா? ஆனால் நீங்கள் காசு பணம் வச்சுருக்கீங்க, வசதியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வருவாங்க, உங்கள் முன்னாடி மரியாதையாக நடந்துக்குவாங்க, பேசுவாங்க, நல்லா என்ன பாசமாக இருக்க மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் உண்மையான மரியாதை எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட குணத்தில் இருக்கும், சரிங்களா? உண்மையான உங்களுக்கு மரியாதை இருக்கிற இடம் அப்படின்னா நீங்கள் நடந்துக்கிற விஷயத்தில் தான் இருக்குது. நீ அடாவடியாக இருக்கிறீங்க, காசு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடாவடியாக அராஜகம் பண்ணுறீங்க, ஆடம்பரமாக இருக்கீங்க அப்படின்னா அதை தேடி வரவங்க அந்த காசுக்கு ஆசைப்பட்டவங்கள மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? உண்மையாகவே உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கவங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் உங்களோட குணத்தை பார்த்து, உங்களோட அன்பை பார்த்து
உங்களோட கேரக்டரை பார்த்து வர்றவங்க தான் உண்மையான பாசம் வச்சவங்களா இருப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. சரிங்களா? உண்மையான மரியாதை வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது உண்மையான மரியாதை கிடைக்கிறதுக்கு. ஓகேங்க. அடுத்து வந்து பொறுமை அதே மாதிரி குணங்கள் வந்து எல்லாத்துக்குமே கோபம் வரும், அழுக வரும், எல்லாமே இருக்கும். ஆனால் பொறுமைங்கிறது வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்காது. அதை வந்து காசு பணம் கொடுத்து எனக்கு பொறுமை வேணும், நான் இவ்வளோ காசு தரேன் எனக்கு பொறுமை வேணும்னு சொன்னால் அது ஏன்னா நடைமுறைக்கு ஒத்து வருமா? பொறுமையை காசு கொடுத்து வாங்க முடியுமா? முடியவே முடியாது. பொறுமைங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்காது. ஆனால் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லுதுன்னா அவங்க தான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஓகேங்களா? கண்ணியமாக இருக்கிறது. கண்ணியம்னா என்னன்னு தெரியும். கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நம்ம கண்ணியமாக நடந்துக்கணும். அதாவது நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாவம் மன்னிப்பு கேட்குறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்ம இருக்கிற விஷயம் நம்ம யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணக்கூடாது. அடுத்தவங்கள கெடுத்து வாழணும்னு நினைக்கக்கூடாது. இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். முடிஞ்ச அளவு அடுத்தவங்களே சந்தோஷமாக பார்த்துக்கணும். சரிங்களா? கண்ணியமாக இருக்கணும். சரிங்களா? அதை வந்து காசு பணத்தால் நம்ம அதெல்லாம் வாங்க முடியாது. ஓகேங்களா? நம்பிக்கைங்கிறது அதே மாதிரி தாங்க. நம்பிக்கை வந்து என்ன அப்படின்னா காசு பணத்தை கொடுத்து நம்பிக்கையை வாங்க முடியாது. சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட வந்து நம்பிக்கை ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை வந்து கண்ணியமாக நம்ம பார்த்துக்கணும். அதாவது வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது. இப்போ வந்து அதே மாதிரிங்க நம்ம மேலே யாராவது ஒருத்தவங்க இதை நம்மக்கிட்ட கொடுத்தோம்னா இதை நல்லா பண்ணுவோம், இந்த வேலையை கொடுத்தோம்னா நல்லா கரெக்டாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். சரிங்களா? அவகிட்ட கொடுக்கறதுக்கு நான் கொடுக்காமலே இருந்துடலாம், அங்கே கொடுத்தா ஒன்றும் பிரயோஜனமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு குணத்தை உருவாக்கக்கூடாது. அதுக்கு காரணம் நம்ம தான். சரிங்களா? நம்ம நம்பிக்கையாக நடந்துக்கணும். நேர்மையாக இருந்தால் உண்மையாக இருந்தோம்னா நம்ம மேலே நம்பிக்கை அதிகமாகும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பணத்தால் எதை வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பணத்தால் வாங்க முடியாத விஷயங்களும் நிறையா இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போகிறேன், ஷார்ட்ஸ் போகிறேன். யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க.